இளந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபியீன் சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال النبي صلى الله عليه وسلم من شغله القرآن عن ذكري ومسألتي أعطيته أفضل ما للسائلين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த ஆண்டு விழாவை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிற மர்ஹூம் ஹாஜி ஜாஃபர் அலி அவர்களுடைய மக்கள், மருமக்கள், உறவினர்கள், இன்னும் இந்த மதரசாவை தொடர்ந்து தொய்வில்லாமல் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஹசரத் அவர்களே, இந்த மாணவர்களை வாழ்த்துவதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் மார்க்க கல்வியினுடைய சிந்தனையை ஊட்டுகின்ற ஒரு சபையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இங்கே குர்ஆன் போதிக்கப்படுகிறது. அது அனாதைகளோ அல்லாதவர்களோ குர்ஆன் போதிக்கப்படுகின்ற இடங்கள் புனிதமான இடங்கள். இந்த போதிக்கப்படுகின்ற சேவை மகத்தான ஒரு சேவை. ஹஸரத் அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு நாளும் பல குர்ஆனுகள் ஓதி ஆண்டிலே பல்லாயிரம் குர்ஆனுகளை ஈசால் சவாபு செய்யப்படுகின்ற ஒரு அதி அற்புதமான ஒரு அமல் இந்த குர்ஆனை ஓதுவது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மர்ஹூம் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களுடைய மண்ணறையை பிரகாசமாக்குவானாக. மறுமை வாழ்வை செழிப்பாகவும் சிறப்பாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ஒரு ஆயத்து நான் வாசித்தேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான் சூரா. இதுக்கு ஜீனத்துல் குர்ஆன் என்று ஒரு பெயர் உண்டு, அரூசுல் குர்ஆன் என்று ஒரு பெயர் உண்டு. குர்ஆனுக்கு அழகு அலங்காரத்தை தரக்கூடிய ஒரு சூரா. அதனுடைய இலக்கண இலக்கிய நயங்கள் ரத்தின சுருக்கமான பல்லாயிரக்கணக்கான கருத்துக்களை தன்னுள் வைத்திருக்கின்ற அற்புதமான ஒரு சூரா. குர்ஆனுடைய மாப்பிள்ளை என்ற ஒரு பெயரும் அதற்கு இருக்கிறது. இந்த குர்ஆன், இந்த அர் ரஹ்மான் சூராவில் ரெண்டு நிஅமத்துகளை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே வருகிறான். இந்த ரெண்டிலே எதை நீங்கள் பொய்ப்படுத்த முடியும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே வருகிறான். ஒவ்வொரு 2 நிஅமத்தையும் சொல்லி சொல்லி இந்த ரெண்டிலே எதை நீங்கள் பொய்ப்படுத்த முடியும், இப்படியே கேட்டு அந்த சூறாவை முடிக்கிறான்.
நிஅமத்துகளிலேயே மிக சிறந்த நிஅமத்தாக அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா சொல்வது எது? ஹலக்கல் இன்சான், இன்சானை படைத்தான். இன்சானிலே நபிமார்கள் இருக்கிறார்கள், நாதாக்கள் நல்லோர்கள் இருக்கிறார்கள், வலிமார்கள் இருக்கிறார்கள், சித்தீகீன்கள் சுஹதாக்கள் இருக்கிறார்கள். இவர்களை படைத்தது மிகப்பெரிய நிஅமத். அந்த நபி இல்லை என்று சொன்னால், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தில் இருந்து பழத்தை புசிக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கூட நடமாடி இருக்க மாட்டான். மிகப்பெரிய பேர் அற்புதம் அது, ஒரு புண்ணிய காரியம் அது. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். அதன் மூலமாக மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வளர்ந்தது, வாழ்கிறது. ஹலக்கல் இன்சான், இன்சானை படைத்து தான் நினைக்கின்ற கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்து எம்புகின்ற ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் மனிதனுக்கு. இதை விட ஏதாவது ஒரு பெரிய நிஅமத் இருக்குமா? இருக்கும். அதுதான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. எல்லா நிஅமத்துகளும் தலையாய நிஅமத்து. இந்த சூராவினுடைய நெற்றித் தடத்திலே அல்லாஹ் பதித்திருக்கிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் என்ற அழகிய திருநாமம் இருக்கிறது. எல்லோருக்கும் கிருபை செய்பவன், நல்லவன் கெட்டவன், நாய்கள் நரிகள் எல்லோருக்கும் ரிஸ்கை கொடுப்பவன், எல்லோருக்கும் கிருபை செய்கின்றவன், கருணையாளன். அவன் எல்லோருக்குமே குர்ஆனுடைய வாழ்க்கையை கற்றுத் தருகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். இது இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா வழங்கிய ஒன்று. ஏனென்றால் கல்லை வணங்குகின்றவனுடைய உள்ளம் கல்லாகத்தான் இருக்கும். ஆனால் ரஹ்மானை, கருணையாளனை எவன் வணங்குகிறானோ அவன் கருணை உள்ளவனாக இருப்பான். உலகத்திலேயே அதிகமாக தான தர்மம் செய்கின்றவர்கள் முஸ்லிம் சமுதாயம். அவர்களுக்கு அந்த கருணை உள்ளம் இருக்கிறது. ரஹ்மானுடைய படைப்பு ரஹ்மத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டினால் வானில் உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அர்-ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான். எல்லா கருணையாளர்களுக்கும் ரஹ்மான் அல்லாஹ் கருணை காட்டுகிறான். அந்த கருணையிலேயே மிக உச்சகட்டமான உயர்ந்த ஒரு கருணை என்ன? குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இந்த குழந்தைகளின் மீது பாசத்தை காட்டி கருணையை பொழிந்து இந்த குர்ஆனை இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது இருக்கிறது ரஹ்மத் என்ற ஒரு தன்மையின் காரணமாக. அந்த கருணை உள்ளம் படைத்தவர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அந்த மகத்தான காரியத்திற்கு மர்ஹூம் ஜாஃபரி அவர்கள் ஒரு அழகான அடித்தளத்தை இட்டு போயிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அமலை கபூல் செய்வானாக. மனிதன் இறந்ததற்கு பிறகு நின்று நிலைத்திருப்பது மூன்றே மூன்று. கைவிரித்துக் கொண்டு போகின்றான், சிரிக்கும் நிலையிலே வந்தவன் அழுது கொண்டு போகின்றான். அவனோடு செல்வது நிரந்தர தர்மம், சதகா ஜாரியா. இரண்டாவது அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்ற மக்கள், அல்லது அவர்களால் பலன் பெறுகின்ற, பலனை தருகின்ற இல்மு, மார்க்க கல்வி. ஆலிம்கள் இல்லையானாலும் ஆலிம்களுடைய ஒரு கேந்திரத்தை உருவாக்கியதன் மூலமாக இந்த மூன்று சிறப்பம்சங்களையும் அவர்கள் கபருக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு சாதனையை அவர்கள் தங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி சேகரம் செய்து வைத்துட்டு சென்றிருக்கிறார்கள். இதை பார்க்கிற போது நாமெல்லாம் இப்படி செய்ய முடியலையே என்கிற ஆதங்க உணர்வு எல்லா முஸ்லிம்களுக்கும் வர வேண்டும். அற்புதமான ஒரு வேலை இது. அல்லாஹ் கபூல் செய்வானாக.
கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை கற்றுக் கொடுப்பது என்ற நியாமத்தை விட மிகச்சிறந்த நியாமத்து வேற எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஹலக்கல் இன்சான், இன்சானை படைத்தது கூட பெரிய நியாமத் அல்ல. அந்த இன்சானை இன்சானாக மாற்றுகின்ற குர்ஆன், அதுதான் முந்தி சொல்ல வேண்டிய ஒன்று. முஃபஸ்ஸிரீன்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். மிருக வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கைக்கு மனிதனை கொண்டு வந்து புனிதமான வாழ்க்கையை வழங்குவதற்கு இந்த குர்ஆன் பயன்பட்டது. எப்படியெல்லாம் இருந்தார்கள் அந்த மக்கள்? கொலைபாதக செயல்கள், கொள்ளையடிக்கின்றவர்கள், திருடர்கள், தருக்கர்கள், சூதுவாதுகள், வட்டிவாசி, ஜினா போன்ற கொடுமைகள், அத்தனை பஞ்சமா பாதகங்களையும் செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை யாராலும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை 23 ஆண்டு காலங்களுக்குள்ளாக பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி அத்தனை புரட்சிகளிலேயும் மகத்தான வெற்றியை பெற்று உலகத்திலேயே ஒரு ரெக்கார்ட் பிரேக் என்று சொல்லுகிற அளவுக்கு யாரும் செய்யாத ஒரு சாதனையை நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் படாத பாடுபட்டார்கள். அந்த மக்களை திருத்த முடியவில்லை. இது குறையல்ல, அந்த மக்கள் மீது இருந்த குறை, அது நபியின் மீது உள்ள குறை அல்ல. ஆது சமூது கூட்டத்தவர்கள், அஸ்ஹாபு மதியன் என்று வழங்கப்படுகின்ற ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் என்னெல்லாமோ சொல்லி திருத்தி பார்த்தார்கள். அந்த மக்கள் திருந்தவில்லை. அல்லாஹ் இவன் திருந்த மாட்டான் என்று முடிவு செய்தான். உடனே அல்லாஹ் அதாபை இறக்கி விட்டான். அரபியிலே சொல்லுவார்கள், முகாலிஃப் என்பவன் வேறு, முத்தலாத் என்பவன் வேறு. முகாலிஃப் என்பவன் கருத்திலே மாறுபடக்கூடியவன், கூடுனா கூடாதும்பா, ஹலால்னா ஹராமும்பா. இவன் கருத்து வேறுபாடு உள்ளவன், அவனை திருத்தி விடலாம். ஆனால் ஹராம் என்று தெரிந்து கொண்டே அதை மறுக்கின்றவன், தொழுகையை கடமை என்றே தெரிந்து கொண்டு அதை மறுக்கின்றவன், ஈமானை மறுக்கின்றவன், அல்லாஹ் ரசூலை மறுக்கின்றவன், வேண்டுமென்றே பல நிகழ்வுகள் உண்டு. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைதான் சொல்லுவார், பொய் சொன்னதாக எங்களுக்கு இதுவரை தகவல் இல்லை, நாங்கள் அனுபவத்தால் கண்டதில்லை. அவர் சொல்வது உண்மைதான், ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டோம். இதுதான் இந்த பிடிவாத குணம். பிடிவாத குணம் உள்ளவனை மாற்றவே முடியாது. கருத்து வேறுபாடு உள்ளவனை திருத்தி விடலாம், ஆனால் விதண்டாவாதம் செய்கின்ற பிடிவாத குணம் உள்ளவனை திருத்த முடியாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமுகள் வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே அக்கிரமம் அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். முகத்தல் அளவையிலே நிறுத்தல் அளவையிலே நிறுத்து கொடுப்பதிலே அளந்து கொடுப்பதிலே அநியாயம் செய்து கொண்டார்கள். திருந்துங்கள் என்று கேட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையா? ஸலாத்துக தஅமுருக அன் நஅபுத மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிய விக்கிரகங்களை நாங்கள் வணங்கத்தான் செய்வோம். நாங்கள் சம்பாதிச்ச சொத்து நாங்கள் எப்படி விருப்பப்படுகிறோமோ அப்படித்தான் செலவு செய்யும். நீ என்னையா டைரக்ஷன் பண்றது என்று எதிர்த்தார்கள், மறுத்தார்கள். அல்லாஹ் நாசமாக்கினான். அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இன்றைக்கு உயிர் வாழவில்லை. சமூகம் அழிக்கப்பட்டது, குடும்பம் அழிக்கப்பட்டது. ஒருத்தனை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை. ஒரே அடியா கொண்டு வந்தவர்களை அழுத்தினான். எல்லா மக்களையும் ஒரு இடத்திலே ஒரு குழு என்று ஒரு மேகத்தை கொண்டு வந்த அந்த மேகத்தின் அடியிலே அவர்களை நிறுத்தி ஒரே அதாபை அல்லாஹ் இறக்கி நிர்மூலமாக்கி விட்டான். குர்ஆன் சொல்லுகின்ற வசனம் இது. ஃபஅகதஹும் அதாபு யௌமில் லுல்லா. ஆனால் யார் திருந்துவார்களோ அவர்களை திருத்த முடியும்.
இந்த சாதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அபூஜஹல் திருந்த மாட்டான், அவன் பிடிவாதக்காரன். அவன் தான் சொன்னான், முஹம்மது சொன்னது சரி, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அபூ லஹப் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டான், அவர் சொல்வது உண்மை என்று ஏற்றுக்கொண்டான், ஆனால் நான் அதை நம்ப மாட்டேன். இது யாரெல்லாம் இப்படி செய்தார்களோ அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். எதிர்த்தவர்கள், போர்க்களத்திலே களங்கண்டவர்கள், எதிர்முனையிலே நின்று வாளோடு ஆயுதங்களோடு போர் புரிந்தவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் திருந்தினார்கள். இந்த மக்களை திருத்துவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் அருளப்பட்டது. எனவே நான் சொல்லுகிறேன், ஹலக்கல் இன்சான், மனிதனை படைப்பது என்பதை விட அந்த மனிதனை மனிதனாக மாற்ற வல்லது இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் இது ஒரு சமுதாயத்தை உருவாக்கினான். இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் சஹாபாக்களாக ஆனார்கள். இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் கடும் எதிரியாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாளை எடுத்துட்டு முஹம்மதை கொய்து விட்டு வருகிறேன், வெட்டி விட்டு வருகிறேன் என்று போன உமர் தானே அவருடைய தங்கை ஃபாத்திமாவுடைய அந்த ஆயத்தை கேட்டு திருந்தி எந்த வாளால் பெருமானாரை கொலை செய்வதற்கு போனாரோ அதே வாளை எடுத்துக்கொண்டு காபத்துல்லாஹ்வுடைய மூலைகளிலே நின்று, யாரடா எங்கள் தலைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பது, வாடா பார்க்கலாம். தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிள்ளைகள் யத்தீமாக வேண்டும் என்று நினைக்கிறாயா? நீ நிர்மூலமாக வேண்டும் என்று நினைக்கிறாயா? வாடா பார்க்கலாம் என்று வாளை உருகிக் கொண்டு நின்றாரே, அந்த உமரை மாற்றியது இந்த குர்ஆன் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு ஏழையாக வந்தேன், கதிம்து முஹாஜிரன், நான் ஹிஜ்ரத் செய்து நாடு கடந்து இங்கே வந்தேன், ஒரு மிஸ்கீனாக வாழ்ந்து வந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மயங்கி கிடப்பேன். ஆனால் இன்றைக்கு இந்த குர்ஆனை ஓதியதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உயர்ந்த ஸ்தானத்திலே கவர்னராக வைத்திருக்கிறான் என்று ஹலரமௌத்திலே அவர்கள் கவர்னராக இருக்கிற போது சொன்ன வார்த்தை. அழகான குடும்பத்திலே பெண்ணை கொடுத்தான், அழகான வழிகாட்டி பெருமானாரை கொடுத்தான், அற்புதமான பதவியை வகித்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த குர்ஆனுடைய இல்ம் என்று சொன்னார்கள். ஆண்டிகளாக இருந்தவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள் பல பேர். ஷாமிலே கவர்னராக இருந்தவர், யமன் நாட்டினுடைய கவர்னராக இருந்தவர், மதீனாவிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கவர்னர், ஈஜிப்திலே மிஸ்ரிலே கவர்னராக ஏற்படுத்தப்பட்டவர், நஜ்ஜாஷி பாதுஷாவுக்கு பின்னாலே கவர்னராக ஆக்கப்பட்டவர். இப்படி ஏறத்தாழ 12 பேர் கவர்னர்கள் அகண்டு விரிந்த இந்த சாம்ராஜ்யத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் இவர்களெல்லாம் அடிமைகளாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள், சமூகத்திலே பகிஷ்கரிக்கப்பட்டவர்கள். குர்ஆனுடைய இல்மு வந்தது, அந்தஸ்து உயர்ந்து விட்டது. உமர் அவர்களே, யாரை நீங்க கலீஃபா வாக்கிட்டு வந்தீங்க? நீங்க வரும்போது நஃபீ இப்னுல் ஹாரிஸ். ஆமா, அவர் அடிமையாச்சே. அடிமைதான், அவருக்கு குர்ஆனுடைய இல்மு இருக்கிறது, குர்ஆனை விளங்கி இருக்கிறார். எனவே அந்த போஸ்டுக்கு அவர் தகுதியானவர் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு மைமூன், தாவூஸ் இப்னு கைசான், நிறைய பேர். சொல்ல போனால் புகாரி இமாம் அவர்களுடைய உஸ்தாதுகளிலே, ஷேகுமார்களிலே ஏறத்தாழ 70 பேர் அடிமைகளாக இருந்தவர்கள். இமாம் புகாரியினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குலவழி தோன்றல்
ஹதீஸ் திரட்டுகளை இந்த உலகத்திற்கு தந்து சிறப்படைந்தவர்கள் அந்த உமர் அந்த பெருமகனாருடைய புகாரி இமாம் அவர்களுடைய மாணவர்கள் அல்ல, மாணவர்களும் அடிமைகளாக இருந்தார்கள். 70 ஆசிரியர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். நிறைய மாணவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள். யத்தீமாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, ஆண்டிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வழங்கக்கூடியது இந்த குர்ஆன். எனவேதான் மிருக வாழ்க்கையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்தை தரக்கூடியது இந்த குர்ஆன். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். எவ்வளவு பேரை மாற்றியது. உத்துபத் இப்னு ரபியா பெருமானாரையே விலை பேச வந்தவர். ஹாமீமு சஜ்தாவுடைய ஆயத்துக்களை ஓத கேட்டதற்கு பின்னால் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தார். குறைஷி காஃபிர்களின் மூலமாக பிரதிநிதியாக பேச்சுவார்த்தைக்கு வந்த அவர் முன்னால வந்து பேசினாரு. பெருமானார் அவர்கள் ஓதினார்கள். நீ பேசுறதுக்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆயத்தை ஓதனாங்க, வேற எதுவுமே சொல்ல. ஓத 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 அப்படியே உள்ள மாற்றம் ஏற்பட்டு கடைசியாக அங்கேயே முஸ்லிமானார். திரும்பி வருகிற போது முகம் மாறி இருந்துச்சு. அப்போ குறைஷி காஃபிர்களுக்கு முன்னால் யார் அனுப்பி வச்சாங்களோ அங்கே போய் நிற்கும் போது அவரை பார்த்த உடனே சொன்னானுங்க, முகத்தை பார்த்தா ஆள் மாறிட்டான் போல தெரியுதே என்று பேசிக்கொண்டார்கள். உண்மையில் அப்படித்தான் சொன்னார். நீங்கள் சொல்வதை போல இது கவிதை நயம் மிகுந்தது என்று நீங்கள் சொன்னீர்களே, அப்படி ஒரு கவிஞர் அல்ல முஹம்மது அவர்கள். இது சூனியம் அல்ல, இது இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் தான் இப்படி இருக்க முடியும். இந்த உலகத்தில் இப்படி ஒரு வேத வார்த்தைகளை நான் கேட்டதே கிடையாது. எனவே அவருக்கு அந்தஸ்து உயர்ந்தது. இனி அவருக்கு தான் வெற்றிகள் கிடைக்கும். முடிஞ்சா அவரை ஈமான் கொள்ளுங்க, இல்லைன்னா உங்க விருப்பம் என்று சொல்லிக்கொண்டு திரும்பி சென்று விட்டார் உத்துமா இப்னு ரபியா. நான் சொல்ல வருகிற கருத்து என்ன? குர்ஆன் பல பேரை மாற்றி இருக்கிறது, ஆனால் நம்மை மாற்றுவதில்லை. அது அந்த குர்ஆன் அது பாட்டுக்கு இருக்குது, நாம நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த குர்ஆனை வைத்து உலக ஆதாயமாவது அடைகிறோமா? அதுவும் இல்லை. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை. ஷார்ட் பீரியட்ல உட்கார்ந்த இடத்திலேயே கோடிக்கணக்கான நன்மையை சம்பாதித்து விட்டு எழுவதற்கு ஒரே ஒரு அருமருந்து இந்த குர்ஆன் தான், குர்ஆனுடைய திலாவத்து தான். நோய்கள் இருக்காது, நொடி இருக்காது, முசீபத் இருக்காது, தரித்திரியம் இருக்காது, எல்லாமே ஓடி போகும். கொஞ்சம் சப்தமா ஓதி பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு என்ன பவர் இருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை. மெதுவா ஓததை விட சற்று சப்தமாக ஓதி பாருங்கள். அதுல இனிமை கண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஒரு ஆயத்துல் குர்சி கூட ஓத முடியறதில்லை நம்மனால. ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் விரண்டோடி விடுவான். பேய் பிசாசுகள் பக்கத்துக்கு வராது, திருடர்கள் பக்கத்துக்கு வரமாட்டார்கள். இதனுடைய சிறப்பு அந்த ஆயத்துல் குர்சியில 9 பண்புகளை அல்லாஹ்வுடைய 9 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. லா இலாஹா இல்லல்லாஹ் அல் ஹய்யு அல் கய்யூம் லா தஅகுது ஸனத் வலா நௌம். இப்படியே 9 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த 9 பண்புகளும் மனிதன் எவ்வளவுதான் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் சரி, கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, இந்த ஆயத்து அவனுக்கு முன்னால் அரணாக நின்றவனை பாதுகாக்க வல்லது. எங்கேயாவது துவாரத்துக்குள்ள பாம்போ தேளோ புழுக்களோ போகுவதற்கு விடமாட்டான் அல்லாஹ். ஹஃபலத்துகள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, பாதுகாவலர்கள், மெய்காப்பாளர்கள், செக்யூரிட்டிகள் அல்லாஹ் வச்சிருக்கான். அது அல்லாம ராத்திரி படுக்கிற நேரத்திலே இந்த ஆயத்தை ஓதி கொண்டு படுத்தால் எதிரிகளுடைய தீங்கு நமக்கு வராது.
பெரும் இடர்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். நிறைய நன்மைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவையாவது தொழுததற்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதாமல் இருக்க மாட்டார்கள். தங்களுடைய மாணவர்கள் சஹாபாக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கனிமத்து பொருள், போர் செல்வங்கள் எல்லாம் நிறைய வந்து குமிஞ்சு கிடக்குது, களவு போயிடக்கூடாது, எவனாவது வந்து ஆட்டையை போட்டுறக்கூடாது என்பதற்காக வேண்டி மெய்காப்பாளராக, ஒரு செக்யூரிட்டியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். இருந்தாங்க. ஒருத்தன் வந்தான், திருட. அவனை கூப்பிட்டு எதுக்கு வந்தன்னு கேட்டாங்க. அவன் மழுப்பிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ரசூல்லா வர்றாங்க. யாருக்குமே தெரியாது இந்த திருடன் வந்தது போனது அபூ ஹுரைராவுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஃபஜ்ருக்கு பின்னால் ரசூல்லா வந்தாங்க. நேற்று ஒரு திருடன் வந்திருப்பானே. ஆமாம் யா ரசூலல்லாஹ் வந்து என்ன சொன்னா, இதெல்லாம் எடுத்துகிட்டு போக பார்த்தான், விட்டீங்களா? இல்லை விடலை. என்ன செஞ்சீங்க? விரட்டி அடிச்சிட்டேன். ரெண்டாவது நாள் அதே திருடன் வந்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விரட்டி அடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலை ரசூல்லா வந்தாங்க. நேற்று திருடன் வந்திருப்பானு? ஆமாம் வந்தான். என்ன செஞ்சீங்க? நேற்று மாதிரி இன்னைக்கும் விரட்டி அடிச்சிட்டேன். மூணாவது நாள் அதே போல வந்தான். இவன் என்ன திரும்ப திரும்ப வர்றானே, இந்த திருட்டு தொழிலை விடமாட்டான் போல் இருக்குதே, நம்மளையும் தூங்க விட மாட்டேங்கிறானே என்று சொல்லி அவனுக்கு ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தார்கள். திருட்டு பழக்கம் அவனிடத்தில் இருந்து மாறிவிடும். அவன் புனிதனாக மாறிவிடுவான். பொருளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்தாங்க. அவன் போயிட்டான். மூணாவது நாள் வந்தாங்க. திருடன் வந்தானா? ஆமாம் வந்தான். என்ன செஞ்சீங்க? ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்தேன். ஆயத்துல் குர்சி எல்லா பலன்களையும் கொடுக்கும். ஆனால் அதில் இஹ்லாஸான எண்ணம் இருக்க வேண்டும். வந்த திருடன் நீங்கள் நினைப்பதை போன்ற மனிதன் அல்ல. அவன் ஒரு ஷைத்தான். அவன் ஷைத்தான். எனவே அவன் திருந்த மாட்டான். அவனை திருத்த முடியாது. ஷைத்தான் அவன் என்று அடையாளப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிய காரணத்தினால் இந்த கனிமத்து பொருள்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பலன்கள்! ஆயத்துல் குர்சியை பற்றியே கிதாப் இருக்குது தனியா. அதையெல்லாம் சொல்றதுன்னா பல மணி நேரம் ஆகும். நமக்கு புரியறதில்லை. தீ பிடிச்சிருச்சுன்னு ஐயோ ஐயோன்னு அலறமே தவிர என்ன செய்யணும்? ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணும், 108க்கு ஃபோன் பண்ணும். எங்க ஆபத்தை தவிர்ப்பதற்கு என்ன வழியோ அதற்குரிய முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அலறுகின்றோம், தீ பிடிச்சிருச்சே தீ பிடிச்சிருச்சேன்னு. பேய் பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு அலறோம். செய்ய வேண்டிய வேலை ஓதுங்கள், சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள். ஷைத்தான் இருந்த இடம் நோக்கி போய் திரும்பி பார்க்காம போயிடுவான். மலேசியாவில் ஜாவா தீவுன்னு ஒன்று. மலேசியாவில் இந்தோனேஷியா மலேசியாவுக்கு பக்கத்தில் தான். இந்த ஜாவா தீவில் எப்படி இஸ்லாம் பரவுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுது. அங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்து வந்த ஒரு காலம். ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு கன்னி பெண்ணை காவு கொடுக்க வேண்டும். அது அவருடைய பழக்கம். அவர்களிலே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கோயிலுடைய அறங்காவலர்கள் அவர்கள்.
அவர்களெல்லாம் முடிவு செய்து நிக்காஹ் முடிக்காத ஒரு குமரி பெண்ணை காவு கொடுப்பதற்கு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இது பழக்கம். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஹாஃபிஸ் செல்லுகிறார். குர்ஆனை மனனம் செய்த ஒருவர் அங்கே செல்லுகிறார். ஒரு குடிசை ஒன்று, அந்த குடிசைக்குள்ளே கிழவி ஒரு மூதாட்டி அழுது கொண்டிருக்கிறாள். ஏனம்மா அழுகிறீர் என்று கேட்டபோது அந்த மூதாட்டி சொல்லுகிறாள், இன்னைக்கு கோயிலுக்கு காவு கொடுப்பதற்கு என்னுடைய மகளை முடிவு செய்து விட்டார்கள். இன்னைக்கு ராத்திரி என்னுடைய மகள் போய்விடுவாள், என்னை விட்டு போய்விடுவாள். எனக்கு அவளை தவிர வேறு யாரும் இல்லை. பாசத்தை கொட்டி வளர்த்த அந்த பிள்ளையை நான் கண்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அவள் இன்றைக்கு அவருடைய உயிர் பிரிய போகிறது என்று சொன்ன அழுதாள், புலம்பினாள். ஹாஃபிஸ் சொன்னார், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அந்த பெண்ணுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. எப்படி பாதுகாப்பீங்க? ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை வெட்டி போடுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், பேசாம இருங்க. கடைசியில் என்ன ஆச்சு? ஊரெல்லாம் உறங்குகிற நேரம், ஆனால் அறங்காவலர்கள் எல்லாம் விழித்து கொண்டிருந்த நேரம். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே போனார். கோயிலுடைய கருவறைக்குள்ளே அந்த பெண் முடக்கப்பட்டிருக்கிறாள். அந்த பெண் சற்று சில மணி நேரங்களிலே அவருடைய உயிர் பிரிய போகிறது. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த ஹாஃபிஸ் அங்கே செல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் தூரத்தில் இருந்து ஒரு கப்பல் வருவதை போல தெரிகிறது. பிரகாசமான ஒரு லைட் அடிக்கிறது. இவர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு சூரத்துல் பக்கராவை அலிஃப் லாம் மீம் முதல் தொடங்கி ஓதிக் கொண்டிருக்கிறார். நீண்ட தூரத்தில் இருந்து வருகின்ற அந்த பிரகாசமான அந்த விளக்கை எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் மங்கிக் கொண்டே வருகிறது. இந்த பிரகாசம் மங்கிக் கொண்டே வருகிறது. ஓதுகிறார் ஓதுகிறார் ஓத 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 அந்த பிரகாசம் மங்கிக் கொண்டே வருது. பக்கத்தில் வருகிற போது அது அணைந்தும் போய்விட்டது. இந்த ஹாஃபிஸ் சொன்னார், சூரத்துல் பக்கராவை ஓதி முடித்து விட்டேன். இங்கே உங்களை காவு வாங்குவதற்காக வேண்டி வந்தவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள், நீங்கள் வெளியிலே வரலாம் என்று சொல்லி அந்த பெண்ணை எடுத்து அந்த மூதாட்டியின் கையிலே கொடுத்தார். இதை அந்த ஊர் மக்கள் பார்க்கிறார்கள். அடுத்த நாள் காலை சூரத்துல் பக்கராவின் மூலமாக ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய முஅஜிஸாவை, பேரற்புதத்தை ஊர் மக்கள் கேட்டார்கள். அந்த ஊர் மக்கள் ஒவ்வொன்றாக 10 பேராக 100 பேராக ஊரில் இருக்கிற அத்தனை பேர்களையும் குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டார்கள், முஸ்லிம்களாக மாறினார்கள். அந்த தீவு முழுவதும் இஸ்லாமானதற்கான காரணம் இந்த சூரத்துல் பக்கரா தான். அந்த பிரகாசம் வந்தது என்று சொல்லுகிறோமே, ஒன்றுமில்லை, அது போலியான ஒரு பிரகாசம். அது ஒரு ஷைத்தானுடைய பிரகாசம். அது ஷைத்தான் சூரத்துல் பக்கராவை ஓதினால் அவனுடைய பிரகாசம் வழங்கி போகும், அவனுடைய வேகம் குன்றி போகும். இதை ஓதி ஓதியே அந்த வேகத்தை குன்றச் செய்தவர்கள் இந்த ஹாஃபிஸுல் குர்ஆன் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நம்ம ஓதுறதில்லை. சூரத்து யாசீன், அல்ஹம்துலில்லாஹ், என்னவெல்லாம் குர்ஆன் ஒரு பெரிய கிரந்தமே இருக்கிறது. சூரத்து யாசீனுடைய சிறப்பு பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள். லக்கினு மௌதாக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வக்ரவு சூரத் யாசீன். யாருக்கு சக்கராத்துடைய ஆலத்தில் படுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் போய் சூரத்து யாசீனை ஓதுங்கள். இல்லையானால் யாருக்கு சக்கராத்து நெருக்கமாக இருக்கிறதோ அவரே முடிந்தால் குர்ஆனை ஓதட்டும், சூரத்து யாசீனை ஓதட்டும். சூரத்து யாசீன்ல குர்ஆனுடைய எல்லா சரக்குமே இருக்குது, எல்லா அம்சங்களுமே இருக்குது. குர்ஆன் முழுவதும் என்ன? ஒன்று தௌஹீத் வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டை பற்றிய விஷயங்கள். இரண்டாவது ரிசாலத்து நுபுவத்து,
நபி அவர்களுக்கு உள்ள தூதுத்துவம். இந்த ரெண்டு. மூன்றாவது ஆகிரத்தை பற்றி உள்ள சிந்தனைகள். சூரத்து யாசீன்ல இந்த மூணுல மூன்றாவதாக சொன்னோமே ஆகிரத்தை பற்றிய சிந்தனைகள் நிறைய இருக்கிறது. மண்ணோடு மண்ணாகி போனதற்கு பின்னால் அல்லாஹ் மீண்டும் எழுப்புவான் என்ற கட்டுக்கதையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூளுரைத்தவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய அளவுக்கு சயின்ஸ் ரீதியாக அற்புதமான முறையிலே அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா அதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகிரத்தை பற்றிய சிந்தனை. ஆகிரத்தினுடைய உலகத்திற்கு காலடி எடுத்து வைக்கின்ற இந்த மௌத்தா ஆகிரத்தை புரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு முன்னாலே யாசீனை ஓதுங்கள். சூரத்து யாசீன் சாதாரணப்பட்டதல்ல. உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். துஃப்தஹுல் ஃபுதூஹாத் ஹதீஸிலே வருகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் அதிலே இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் அதிலே இருக்கின்றன. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அம்சங்கள் அதில் இருக்கின்றன. ஒரு ரிவாயத்திலே வருகிறது, சூரத்து யாசீனை ஓதனா 2 குர்ஆன் ஓதன மாதிரி உள்ள சவாபை அல்லாஹ் வழங்குகிறான். இன்னொரு ரிவாயத்திலே ஒரு தடவை சூரத்து யாசீனை ஓதினால் 10 குர்ஆனை ஓதிய சவாபை வழங்குகிறான். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்திலே ஒரு முறை சூரத்து யாசீனை ஓதினால் 25 முறை. இன்னொரு ரிவாயத்திலே 30 முறை குர்ஆனை ஓதினால் என்ன சவாபோ அந்த சவாபை அல்லாஹ் தருகின்றான். எவ்வளவு அற்புதமான வாக்குகள்! இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவை. இதையெல்லாம் கேள்விப்பட்டதற்கு பிறகும் ஓதாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? எனவே சஹாபாக்களுடைய எல்லா வீடுகளிலேயும் சூரத்து யாசீன் ஓதப்படும். ஒரு முறை இஸ்ராயில் வருகிறார். ஒருத்தர் சர்க்காரத்தில் படுத்திருக்கிறார். அல்லாஹ் ரூஹ வாங்க சொல்றான். அப்ப இஸ்ராயில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், இவனுடைய ரூஹ வாங்க சொல்ற. சூரத்து யாசீனுடைய சப்தம் வருகிறது. ஒன்று மௌத்து நெருங்கி கொண்டிருக்கிற அந்த மனிதர் ஓதிக்கொண்டிருக்கணும், இல்லையானால் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் யாரோ ஓதிக்கொண்டிருக்கணும். யாசீனுடைய சப்தம் வருகிறது. அது மட்டுமல்ல, சூரத்து யாசீனுக்காக வேண்டி எத்துணை மலக்குகளை நீ படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறாயோ அத்துணை மலக்குகளும் புடைய சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் போய் எப்படி ரூஹம் வாங்கிறதுன்னு கேட்கிறார். அந்த மௌத்தாக கூடிய சக்கராத்தில் உள்ளவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் சூரத்து யாசீனை ஓதி வந்த காரணத்தினால் சொர்க்கத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறான். உங்களுக்கு தேவையான ஹூருல் ஈன்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். உங்களை அழகான முறையிலே கொண்டு செல்வதற்கு மலக்குகள் வருகின்றார்கள். சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள். சொன்னதற்கு பின்னால சந்தோஷமா அவருடைய ரூஹு பிரியும், நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறான். நோய் நொடிகளுக்கு ஷிஃபா, பசி பட்டினிக்கு அது ஷிஃபா. சூரத்துல் வாக்கியாவை ஓதினால் நிச்சயமாக அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். உணவிலே பரக்கத்தை தருகிறான். அதிகமா தர்றான்னு நினைக்காதீங்க, பரக்கத்துங்கிறது வேற, கைர் இருக்கட்டும். சூரத்து தகாபுன் அப்படின்னு ஒரு சூரா இருக்குது. 2 ஐனு தான் இருக்கும், சின்ன சூரா தான். அந்த எல்லா நோய்களுக்கும் அதிலே ஷிஃபா இருக்கிறது. டாக்டரால் கைவிடப்பட்ட நோய் தூக்கிட்டு போயிருங்க, எங்களால முடியாது. ஐசியூல வச்சு பார்த்தா இல்ல முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒருவருக்கு, ஒரு வியாதியஸ்தனுக்கு சூரத்து தகாபுனை ஓத வேண்டும். ஆனால் ஒன்று, ஓதக்கூடியவர் ஒதுவுடன் இருக்க வேண்டும், இஹ்லாசுடன் ஓத வேண்டும். அப்படி ஓதுகின்ற போது தகாபுனுடைய சூரா எல்லா நோய்களுக்கும் அது தீர்வாக அமைகிறது. இப்படி எத்துணை எத்துணை அல்லாஹ்
ரஹ்மான் சூராவும் அப்படித்தான், நோய்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடியது. ஒவ்வொரு சூராவுடைய சிறப்புகளையும் ஹதீஸ்களிலே பறந்து விரிந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம். ஆனால் குர்ஆனை கைவிட்டு விட்டோம். இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம தான் ஓதல, நம்முடைய பிள்ளைகளையாவது ஓத வைக்க வேண்டுமே என்கிற எண்ணமாவது நமக்கு வர வேண்டும். அவர்கள் மூலமாக அந்த வீட்டிலே குர்ஆனுடைய பிரகாசம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் அதையாவது நாம் செய்ய வேண்டும். வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுவதில்லை, ஒன்றுமே தெரியலையா, கொல்லு அல்லாஹ்வாவது ஓதுங்க. ஒரு சின்ன சூரா தான். ஒரு சஹாபி எப்ப தொழு வச்சாலும் கொல்லு அல்லாஹ் ஓதிடுவார். கொல்லு அல்லாஹ் ஓதாம தொழுகையை நடத்தவே மாட்டார். போருக்காக வேண்டி அனுப்பி வைக்கும் போது அந்த போர் தளபதியாக அவரை நியமித்தார்கள். அவர் தொழு வைக்கும் போதெல்லாம் கொல்லு அல்லாஹ் ஓதுறார். பெரிய சூறா ஓதி முடிப்பார், அப்புறம் கொல்லு அல்லாஹ் ஓதித்தான் ருக்குவுக்கு போவார். இந்த செய்தி ரசூல்லா விட்டு சொன்னாங்க. யார் ரசூல்லா, நீங்கள் ஒரு தளபதி எங்களுக்கு அனுப்பி வச்சிங்க, நாங்கள் கட்டுப்பட வேண்டியது தான், நாங்களும் அப்படி தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் அந்த ஆள் எப்போ பாரு கொல்லு அல்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கார். நாங்கள் சொன்னோம், வேறு சூறாவெல்லாம் ஓதுறீங்கல்ல, இதை ஓதலைன்னா என்ன, கட்டாயமாக ஓதுறீங்களே, விட்டுருங்க என்று சொன்னால் விடுறதுக்கு தயார் இல்லை. இல்லைன்னா உங்கள் இந்த பதவி, தளபதி என்கிற பதவியிலிருந்து நீங்கள் இறங்க வேண்டியது வரும். எனக்கு இது தேவையில்லை, கொல்லு அல்லாஹ் கிடைச்சா போதும். பெருமானார் இடத்துல ரிப்போர்ட் போச்சு. அவர்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி ஓதுறாருன்னு நீங்கள் கேளுங்க. போய் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. தெளிவாக சொன்னாங்க, நான் அந்த சூறாவை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டதற்கு சொன்னார்கள், ஹுப்புக இய்யாஹா யுத்கிலுகல் ஜன்னா, அதை நீ நேசிப்பது உன்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன சூறாவாவது நம்மனால் நமக்கு எது முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்கிறது. குர்ஆனுடைய எல்லா கருத்துக்களும் உள்ளே இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதுவே ஒரு குர்ஆன் என்று சொல்ல முடியும். அவ்வளவு கருத்து ஒரே நேரத்தில் இறக்கி வைக்கப்பட்டது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நேரமில்லை சொல்லுவதற்கு. எனவே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுடைய சிறப்பு அடிபாதாளத்தில் இருக்கக்கூடிய மனிதனை உச்சஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒன்று. நாளை கியாமத்து நாளிலே மக்கள் மத்தியிலே நம்மளை எல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லா மக்களுக்கு முன்னாலே பிரஸ்தாபப்படுத்தி நமக்கு வெகுமானி ஏற்படுகின்ற அளவுக்கு சிறப்பம்சங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த குர்ஆன். நம்முடைய குழந்தைகளை ஓத வைத்தால் தவ்வஜஹுல்லாஹு தாஜன் யௌமல் கியாமா, அழகான ஒரு கிரீடம், அதிலே மாணிக்கங்கள், மரகதங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் வைத்து அலங்கரித்து சூரியனை விட பிரகாசமான ஒன்று அந்த கிரீடம் வீட்டுக்குள்ளேயே வந்து விட்டால் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதை விட அதிகமான பிரகாசம் ஓத வைத்த தாய்மார்கள், தந்தைமார்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பெருமானார் கேட்கின்றார்கள், ஃபமா லன்னுக்கும் பில்லதி அமில பிஹாதா, இதை கொண்டு அமல் செய்தவர்களுக்கு என்ன கூலிகள் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம தான் ஓதல, நாம தான் ஒரு நாள் குர்ஆன் ஓத முடியறதில் நேரம் கிடைக்கல. ஏன்னா நம்முடைய பிள்ளைகளையாவது ஓத வைத்து யாசின் சூறாவை ஃபஜ்ருக்கு பின்னாலே, வாக்கியா சூறாவை மகரிபுக்கு பின்னாலே அடிக்கடி இந்த ஆயத்துல் குர்சி இந்த மாதிரி எல்லாம் ஓத வைத்து பழக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்கள், தந்தைமார்களுக்கு உண்டு. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இங்கே ஓதி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், ஓதி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தவர்கள்
எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எல்லா கைரு பரக்கத்தையும் நல்கி அருள் புரிவானாக என்று நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்கடுத்து குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு அதற்கு பிறகு துஆ ஓதி நன்றியுடன் இந்த கூட்டம் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.